இன்றைக்கி நாங்கள் ப்ரெஸ்டீஜ் வெட் கிரைண்டர் வாங்கியிருக்கோம். அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வெறும் ப்ரெஸ்டீஜியஸ் பீப்புளுக்காகன்னு சொல்கிறாங்க, தெரில, பார்ப்போம். முன்னாடி கேக்கு தான் கட் பண்ணியிருக்கேன், இப்போ பாக்ஸ் கட் பண்ணுறேன். ஐயோ, என்ன கேக் பாக்ஸா? இருங்க, இதில் என்ன இருக்குன்னு இதையும் கட் பண்ணி பாருங்க. இந்த வெள்ளை பார்ட்ஸ்க்கெல்லாம் 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. உள்ளே இருக்கிற மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்ட்டி. பார்க்கலாம் உள்ளே என்ன ஆகுதுன்னு. அப்புறம் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. பாகுபலியில் சிவனை தூக்குன மாதிரி நான் இந்த கிரைண்டரை தூக்க போகிறேன். என்னை காப்பாற்றுங்கப்பா. வெயிட்டு இது வந்து 2 லிட்டர் மாவு கிரைண்டர். இதில் 1 kg வரைக்கும் மாவு அரைக்கலாம். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம். டில்ட் பண்ணி வேறு கிண்ணத்தில் கொட்டிக்கலாம். நல்லா இருக்குல்ல? இதில் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த கல்லை நம்ம இப்படி எடுத்துகிட்டு இதோ இந்த இது இருக்கே, இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டா நம்ம இதில் கோதுமாவும் பிசையலாம். முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்களா? இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் பிளேடை எடுத்துகிட்டு இந்த ராக்கெட் லான்ச்சரை போட்டால் நம்ம தேங்காய் தூள்லாம். இவ்வளோ வேலை செஞ்ச கிரைண்டரு 8870 கிடைக்குது உங்களுக்கு. டிஸ்கவுண்டெல்லாம் போய் 7100 rupees கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் பழைய கிரைண்டர் இருக்கா? அதை தூக்கி போட்டு இது வாங்கினீங்கன்னா 5800 rupees கொடுக்குறாங்க. இதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு?